ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. இதை எழுதினவங்க ஜேன் ஆஸ்டன். இந்த பர்டிகுலர் நாவல் 1795 to 97 எழுதியிருக்கிறாங்க. இனிஷியலாக இதுக்கு என்ன பெயர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா எலினர் அண்ட் மரியன் அப்படின்ற பேர் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர்வர்ட் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி 1811 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தரோட நேம் மென்ஷன் பண்ணலை, அ லேடி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்தரோட நேம் பிரிண்ட் பண்ண வேண்டிய இடத்துல அ லேடின்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, நேம் கொடுக்கல. ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வெர்ஷன்ஸ் வரும் இல்லையா, எடிஷன்ஸ் வரும்போது ஜேன் ஆஸ்டன் அப்படின்றது தெரிய வருது. இதில் சில ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதில் 2 சிஸ்டர்ஸை பற்றின ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக 3 சிஸ்டர், பட் 2 சிஸ்டர்ஸோட லைஃப்பை தான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 சிஸ்டர்ஸில் ஒரு சிஸ்டர் ரொம்ப சென்ஸோட எல்லா விஷயத்தையும் கீனாக நோட் பண்ணி இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக சென்ஸோட அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு சிஸ்டர் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சிஸ்டர் இமோஷன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதாக இருந்தாலும் சில பேர் டக்குன்னு இமோஷனல் பிரேக் டவுன் ஆயிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த 2 சிஸ்டர்ஸும் அவங்களோட அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு நேச்சர்னால அவங்க என்ன மாதிரியான லைஃப் லீட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 18th சென்ச்சுரியில் வாழ்ந்த அந்த பீப்புளோட லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரொமான்டிக் ஃபிக்ஷன் அண்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸில் தான் எழுதியிருப்பாங்க. இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஸ்க்ரீனில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போக அடிஷ்னல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்டோரி கேட்கும்போது அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த கேரக்டர் அவங்க யாரோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹென்ரி டேஷ்வுட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆகுது. அந்த மேரேஜில் அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அந்த பையன் பேர் ஜான் டேஷ்வுட். அந்த ஜான் டேஷோட ஒய்ஃப் பேர் ஃபேனி டேஷ்வுட். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் மேரேஜ். செகண்ட் மேரேஜில் அந்த மிஸ்ஸஸ் டேஷ்வுட்க்கு 3 பொண்ணுங்க பிறக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பொண்ணு எலினர், செகண்டு மரியன் அண்ட் தேர்டு மார்க்ரெட் அப்படின்ற இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு எலினர் அண்ட் செகண்ட் மரியன் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர். ஸோ அவங்களோட லைஃப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இது போக எட்வர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வராரு. இவரோட பிரதரான ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர், தென் ஜான் வில்லபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் இருப்பார், ஒரு ஜென்டில்மேன். தென் இன்னொரு பர்சன் கர்னல் பிராண்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே அந்த சிஸ்டரோட லைஃப்பில் கனெக்ட் ஆவாங்க. அண்ட் லாஸ்ட்லி லூசி ஸ்டீல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இது போக நிறைய அடிஷ்னல் கேரக்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சம்மரி பார்த்துடலாம். இப்போ இந்த ஹென்ரி டேஷ்வுட் அப்படின்னு சொன்னா இல்லையா, இவர் அவரோட ஃபேமிலியோட இங்கிலாண்டில் இருக்கிற சசெக்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற நார்லேண்ட் பார்க் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஃபேமிலியோட இவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற அந்த வீடு இந்த ஹென்ரி டேஷ்வுடோட அங்கிளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அவரோட ப்ராப்பர்ட்டியில் தான் இவங்களோட ஃபேமிலி மொத்தமும் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த அங்கிள் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறமா ஹென்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட 2 ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் மேரேஜ் அண்ட் செகண்ட் மேரேஜ் 2 குழந்தைங்களுமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜில் அந்த லேடி இப்போ இல்லை, செகண்ட் மேரேஜில் மிஸ்ஸஸ் டேஷ்வுட் மட்டும்தான் எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஜான் ஒரு பெரிய பையனாக வளர்ந்துட்டான். ஃபர்ஸ்ட் மேரேஜில் பிறந்த ஜான் அப்படின்றவன் பெரிய பையனாக வளர்ந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஃபேனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு அவர் மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அந்த அங்கிள் இறந்ததுக்கப்புறமா ஹென்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 3 டாட்டர்ஸ் அப்புறம் அவங்களோட அம்மா அவங்கள மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஜான் அப்படின்ற பையனை அந்த இடத்துல இருந்து ரொம்ப கம்மியான ஃபார்ச்சூன்ஸ் கொடுத்து அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. நார்லாண்டில் நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே ஹென்ரி இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் அவரோட 3 டாட்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் டேஷ்வுட் எல்லாருமே அந்த இடத்துல கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. செவரல் மந்த்ஸ் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல. இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே தான். ஸோ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்றதுனால அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டோட தான் அவங்களோட ஸ்டெப் டாட்டர் அண்ட் லா, அதாவது ஜான் அண்ட் ஃபேனி 2 பேருமே இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பிறந்த பையன் கிடையாது. ஜான் அப்படின்றவன் அவங்களோட சொந்த பையன் கிடையாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு பிடிக்காம ஆகும். ஸோ அதனால்
அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறமா இந்த ஜானாக இருக்கட்டும், இல்லை அவனோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க யாரையுமே இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ எப்படிடா அவங்கள விட்டு போகிறது, இல்லை அவங்கள இங்கேருந்து அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான டைமில் மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டோட பொண்ணான எலனர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எட்வர்ட் அப்படின்ற பர்சனோட ரொம்ப க்ளோஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த எட்வர்ட் அப்படின்றது யாருன்னா, ஃபேனி இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேனியோட பிரதர். ஸோ ஃபேனி ஆல்ரெடி பிடிக்காது. பட் அவங்க ஃபேமிலியில் அவங்க கூட பிறந்த எட்வர்ட் அப்படின்றவரோட இவங்களோட பொண்ணு பழகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டோட ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவான சர் ஜான் மிடில்டன் அப்படின்ற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து இவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, நான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு பிளேஸ் தரேன், என்னோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்டன் பார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல என்னோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு எஸ்டேட் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க சர் ஜானோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட மதர், அதாவது ஜானோட மதர், இவங்க 2 பேரையும் மீட் பண்ணுறாங்க. அந்த மதருக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் நிறைய டின்னர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பால் அப்படின்றப்போ பால் டான்ஸ் பார்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களோட வீட்டிலே அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு செலிப்ரேட்டட் மூடில் தான் அவங்களோட வீடே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லேடி அவங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியோட இவங்களும் மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேமிலி பக்கத்தில் தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இவங்களுக்கு கர்னல் பிராண்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து இவங்களோட லைஃப்பில் என்டர் ஆகுறாங்க. இவர் யார் அப்படின்னா, சர் ஜான் இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு நியர்லி ஏஜ் வந்து ஒரு 35 இருக்கும். ஓகேவா. ஸ்டில் அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கல, பேச்சுலராக தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. சர் ஜானோட ஃப்ரெண்ட் அவர். ஜானோட வீட்டில் தான் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் சீக்கிரமே அவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கர்னலும் அவங்க ஃபேமிலியோட, அந்த டேஷ்வுட்டோட ஃபேமிலியோட நல்லா மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவருக்கு பார்த்த உடனே மேரியனை ரொம்ப பிடிச்சிருக்கும். மேரியன் அவங்கள பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும். பட் அவர் அதை கன்சிடர் பண்ண மாட்டார். ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, மேரியன் வந்து அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக அவங்க வந்து ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்படி கீழே விழுந்த உடனே வில்லபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜென்டில்மேன் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டிலேயே கொண்டு போய் அவங்கள சேர்க்குறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் அந்த ஃபேமிலிக்கு இந்த வில் அப்படின்ற பர்சன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. மரியனை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்குமே சிமிலரான ஒப்பீனியன் அண்ட் டேஸ்ட் இருக்குது. ஸோ நிறைய நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் டேஷ்வுட் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க 2 பேரும், அதாவது இவங்க பொண்ணான மேரியனும் அந்த வில் அப்படின்றவரும் சீக்கிரட்டாக என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பட் அதை பற்றி அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான டைமில் வில் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் பிஸ்னஸ்க்காக லண்டன் போகிறேன், இந்த டவுனை விட்டு லீவ் ஆக போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. தென் மரியன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ்குள்ளே போகிறாங்க. அவங்களோட சிஸ்டரோட கண்டிஷனை பார்த்து எலனர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒருவேளை வேறு எதுவும் இன்டென்ஷனோடு இங்கே வந்திருப்பாரோ, அவங்களோட சிஸ்டர் கூட பழகுனதுக்கான இன்டென்ஷன் ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி நம்ம சிஸ்டரை நினச்சிட்டாங்களோ, அவள் சீரியஸாக இருக்கும்போது இவர் அந்தளவுக்கு சீரியஸாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எலனருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கும், இவரை சடனாக விட்டுட்டு போனதை நினச்சி. இந்த மாதிரியான டைமில் அகெயின் எட்வர்ட் வந்து இந்த டேஷ்வுட் ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் மரியன் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப வீக்காக தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வரும்போது எலனர் என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, எட்வர்டோட கையில் ஒரு ரிங் போட்டிருக்கிறாரு. ஓகேவா. அந்த ரிங்கில் வந்து லாக் ஆஃப் ஹேர் கூட இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஏதோ ஒரு கேர்ள் போட்ட ரிங், இல்லை அது கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் ரிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலனர் நினைக்கிறாங்க. எலனர் அண்ட் எட்வர்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து அவங்களோட கையில் இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே எலனருக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இப்போ எலனர் என்ன நியூஸ் கேள்விப்படுறாங்க அப்படின்னா, லூசி ஸ்டீல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யங் விமனை எட்வர்ட் சீக்ரெட்டாக என்கேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் தெரிய வருது. ஸோ அந்த லேடி போட்ட ரிங் தான் அப்படின்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஃபீல் தான் ஆக்சுவலி. அவர் வந்து அப்போ எதுக்காக நம்மளோட லைஃப்பில் வரணும், இன்டென்ஷனலாக தான் நம்மளை வந்து ஏமாத்தினாரா, நம்மளோட பழகிறதா இருக்கட்டும், ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவங்க பண்ணது எல்லாமே சும்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வெக்ஸாகி போய் இருக்கிறா. ஸோ இந்த கண்டிஷனில்
மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ் அப்படின்றது யாருன்னா சர் ஜான். இவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருந்த லேடி வந்து எப்பவும் பார்ட்டிலாம் வச்சுட்ருப்பாங்க, ரொம்ப ஜாலியான டைப்புன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மிஸ்ஸஸ் ஜென்னிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லேடி வந்து இந்த சிஸ்டர்ஸ் 2 பேரையும் இன்வைட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க லண்டனில் போய் நம்ம ஸ்டே பண்ணலாம், அங்கே போனோம் அப்படின்னா மெரியன் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ அவங்க 2 பேரும் என்னோட வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்டையும் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு இந்த லேடி வந்து அந்த 2 சிஸ்டர்ஸையும் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மரியன் அந்த கண்டிஷன்லேயும் வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வில் வந்து லண்டனுக்கு தான் போகிறதா சொன்னார் இல்லையா, ஸோ அங்கே போனால் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசைனால தான் அவங்க வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் லண்டனுக்கு போகிறாங்க. லண்டன் போனதுக்கப்புறம் எப்படியாவது வில்ல பாத்திர மாட்டோமான்னு மரியன் ரொம்ப தேடிட்டே இருப்பாங்க. ஒரு லெட்டர், கால்ஸ் அப்படின்னு மரியன் வந்துட்டு வில்ல மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே எந்த ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு கிடைக்கல. ஸோ இவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்களே தவிர ஆப்போசிட் சைடில் இருந்து, வில்லோட சைடில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ இவங்க வந்து அவரை தேடிட்டு இருக்கிற அந்த டைமில் இந்த 2 சிஸ்டர்ஸையும் யார் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, கர்னல் பிராண்டன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த கேரக்டரும் லண்டனில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் அவருக்கு ஆல்ரெடி இந்த ஃபேமிலியை தெரியும் அப்படின்றதுனால இந்த சிஸ்டர்ஸை அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கர்னலுக்கு வந்து மேரியான் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதை வந்து அவர் ஷோ ஆஃப் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கு இவங்க எல்லாரும் போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு போகும்போது அங்கே வில்ல வந்துட்டு மேரியன் பார்த்துடுறாங்க. மேரியன் பார்த்த உடனே அவங்க வந்து அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் வந்து இவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ அவாய்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்ச உடனே இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி அங்கே வச்சு எதுவும் பேசிக்காமல் வந்துட்டாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, மரியன் கிட்ட எந்த ஒரு ரொமான்டிக் ஃபீல், ஒரு லவ் ஃபீல் இல்லாத மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, மிஸ் கிரே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெல்த்தியான பொண்ணோட எனக்கு மேரேஜ் ஆக போகுது, ஸோ அதுக்கான என்கேஜ்மெண்ட் சூன் நடக்கும் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட உடனே மேரியன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக புரோக்கன், அவங்களால தாங்கிக்கவே முடியல, உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் எலனருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்களோட சிஸ்டரான மேரியன் அண்ட் வில் இவங்க 2 பேரும் ஃபார்மலி என்கேஜ் பண்ணிக்கல அப்படின்றது தெரிய வருது. அவங்க அம்மா வந்து சஸ்பெக்ட் தான் பண்ணாங்க, இமேஜினேஷன் தானே தவிர இது உண்மை இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ கர்னல் பிராண்டன் இருக்கிறார் இல்லையா, அவர் எலனர்கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்த வில் அப்படின்றவன் ரொம்ப நல்ல ஒரு பர்சன் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை செடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, தென் அந்த கேர்ளோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு பேர் எலிசா, அந்த பொண்ணு இப்போ இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு இவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி கர்னல் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது கேட்ட உடனே எலனருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், அவங்கள நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இதனால எலனர் அண்ட் கர்னலுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. தென் மிஸ்ஸஸ் ஜென்னிங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கர்னலுக்கு ஒரு வேளை எலனர் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ அதனால் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ் வந்து நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக கர்னலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது மேரியன் மேலே. ஓகேவா? ஸோ இப்போது எலனர் வந்துட்டு ராபர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. இந்த ராபர்ட் யார் அப்படின்னா, எட்வர்ட் இருக்கிறார் இல்லையா, அவரோட பிரதர். எட்வர்ட் அப்படின்றது யார்? எலனரோட லவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவரோட பிரதர் தான் இந்த ராபர்ட் அப்படின்றவர். அவரை ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க, அவரோட பேசுகிறாங்க. சூன் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இவர் ஒரு அரகென்ட்டான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ இவர் ஒரு ஃபூலிஷ் பர்சன் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஜான் டேஷ்வுட் இருக்கிறார் இல்லையா, அதாவது இந்த சிஸ்டர்ஸோட ஸ்டெப் பிரதர், அவர் வந்துட்டு இந்த சிஸ்டர்ஸை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, எட்வர்ட் அப்படின்றவரோட அம்மா வந்து அவருக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஒரு வெல்தி விமனான மார்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடியோட என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூன் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றத வந்து எலனர் கிட்ட ஜான் இன்ஃபார்ம் பண்ணதும் எலனருக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி அவர் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும், அது லூசி அப்படின்னு சொன்னாங்க. இப்போது வேறு ஏதோ ஒரு பொண்ணு
கூட உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரி ஓகே ஆல்ரெடி அவள் உடஞ்சி போய் தான் இருக்கிறா, இந்த நியூஸையும் கேட்டுக்கிறா. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டின்னர் பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த டின்னர் பார்ட்டியில் எட்வர்டோட அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எலினர் கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. எலினருக்கு ஒன்றுமே புரியல, இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அவங்களுக்கும் எனக்கு தெரியாது, அப்புறம் ஏன் இவங்க நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக எட்வர்டோட அம்மா என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது லூசி ஸ்டீல் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறதா நினச்சி எலினர் கிட்ட அவங்க ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து எட்வர்ட் அண்ட் லூசி வந்து சீக்ரெட்டாக என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்த உடனே அவங்க அம்மா வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டியில் ஒன்று கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க அம்மா வந்து லூசின்னு நினச்சி இவகிட்ட ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எட்வர்டுக்கு வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா அவரோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இருக்காது. அதே மாதிரி லூசியும் அவரை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டா, அவரை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட்டை ரொம்ப த்ரெட்டன் பண்ணி அவரோட லவ்வை வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் லாக் ஆகிட்டு இருப்பார். ஸோ இப்போ அவருக்கு என்கேஜ்மெண்ட்டையும் பிரேக் பண்ண முடியாது, லூசி கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேத்தட்டிக்கான கண்டிஷனில் எட்வர்டோட லைஃப் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் எலினர் வந்து ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா லூசி கிட்ட இருந்து. அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா லூசி அண்ட் எட்வர்ட் 2 பேரும் எலோப் ஆகி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத லூசி வந்து இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கர்னல் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கான எஸ்டேட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து தேவையானது எல்லாமே எங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது கர்னல் தான் அப்படின்ற மாதிரியும் அந்த லூசி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த லெட்டரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எலினருக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ எலினர் வந்து சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம லண்டனில் இருக்க வேண்டாம், இன்னும் என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் விட்டு சிஸ்டர்ஸ் 2 பேரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது எலினர் வந்து என்ன லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா எட்வர்டுக்கு வந்து மேரேஜ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க மார்டன் அப்படின்ற வெல்த்தி லேடியோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு பொய் அப்படின்றது தெரிய வருது. அவங்களோட பிரதர் எட்வர்டோட பிரதரான ராபர்ட் அப்படின்றவங்க தான் அந்த வெல்த்தி லேடியை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்களுக்கு தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கிடைக்க போகுது அப்படின்ற நியூஸ் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. அப்போ கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ராபர்ட் வந்து மார்டன் அப்படின்ற அந்த லேடியை அவங்க அம்மா சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, எட்வர்ட் வந்து லூசியை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத வந்து இவங்களே கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இப்போ 2 சிஸ்டர்ஸுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பால்மர் அப்படின்னு சொல்லப்படுற இவங்களுக்கு வீடு கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டு ஒரு கப்பில் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் மேரியன் வந்து ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறாங்க, சிவியரான கோல்ட் அண்ட் ஃபீவராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க, வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் வந்து எலினர் வந்து வில்லை மீட் பண்ணுறாங்க. வில் வந்து என்ன கன்ஃபஸ் பண்ணுறாரு அப்படின்னா என்னோட இந்த பிஹேவியர் என்னோட இந்த ஆட்டிடியூடுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னோட சிஸ்டரை லவ் பண்ணது எல்லாமே உண்மை தான், அவங்க மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, மேரியன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மிஸ் கிரே அப்படின்றவங்கள வெல்த்துக்காக நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ அதனால் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஸோ இதுதான் உண்மையிலே நடந்தது, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட கண்டிஷனை சொல்கிறாங்க. அப்போ எலினருக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சரி ஓகே அவர் வந்து நம்ம சிஸ்டரை லவ் பண்ணியிருக்கிறாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் ஆச்சு, வேற ஒரு பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே நம்ம மெதுவாக நம்ம சிஸ்டர்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம், ஏன்னா அவங்க லவ் ஃபெயிலியரில் பயங்கர வெக்ஸ் ஆகி போய் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சிஸ்டர்ஸ் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, கர்னல் வந்துட்டு மேரியன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க, ஸோ இது எனக்கு தெரியுது, நான் உங்களோட மேரேஜுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் தான் மேரியன் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் அந்த ஒரு வெக்ஸ் ஆகி போய் இருக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மெதுவாக வில் வந்து அவங்கக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணதை எலினர் வந்து அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா மரியன் வந்துட்டு சரி ஓகே இதுதான் சிச்சுவேஷன், நம்ம இதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவங்களுக்கும் இந்த கர்னல் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ மேரியனோட லைஃப் வந்து ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. ஸோ எலினருக்கு வந்து அவங்களோட எட்வர்டோட அந்த டைம்ஸ் எல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு என்ன நியூஸ் தெரிய வருது அப்படின்னா எட்வர்டை பற்றி அவங்க கேள்விப்பட்ட எல்லா நியூஸுமே அவங்களோட பிரதரோடது,
ஓகேவா? ஸோ ராபர்ட்டுக்கு தான் அந்த லூசி அப்படின்ற அந்த பொண்ணோட அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அது எல்லாமே ராபர்ட் அப்படின்ற அவங்களோட பிரதருக்கு தான். ஸோ இப்போ லூசி அண்ட் ராபர்ட் 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் மார்டன் அப்படின்ற பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா நெனச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களோட பிரதரோட ஸ்டோரி. பட் அது எல்லாமே எட்வர்ட் பக்கம் திரும்பியிருக்கும். எலினரும் எட்வர்ட் தான் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆக்சுவலா எல்லாமே ராபர்ட் அவரோட பிரதர் தான். ஸோ லூசி அண்ட் ராபர்ட் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எட்வர்ட் இல்லை அப்படின்றதையும், எட்வர்ட் வந்து எலினரை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அவர் வந்துட்டு எலினர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லா கன்ஃபியூஷன்ஸும் கிளியர் ஆனதுக்கப்புறம் எட்வர்ட் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இவளும் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ 2 சிஸ்டர்ஸ்க்கும் மேரேஜ் ஆகுது. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக லீட் ஆகிறதோட இந்த நாவல் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.